ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லதா சண்முகம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். திடீர்னு சடனாக பிளான் பண்ண டெம்பிள் விசிட் ட்ரிப்பு. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 5 o'clock 4:30 பக்கமே நாங்கள் கிளம்பிட்டோம். 4:30 கிளம்பி 5 o'clock அம்மா வீட்டில் ரீச் ஆகிட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்க குலதெய்வ கோயிலுக்கு போனோம். அங்கே கோவிலில் இந்த ஃப்ளவர் அம்மா பறிச்சிட்டு வந்தாங்க. இந்த பூவில் உள்ள லிங்கம் இருக்கும், லிங்கம் ஷேப்பில் இருக்கும். இந்த பூ ரொம்பவே அழகாக இருந்தது. இது லிங்கப்பூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்வீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூ நிறைய பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரே ஒரு பூ மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். சாமிக்கு வைக்கிறதுக்காக பறிச்சிட்டு வந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போனது. மார்னிங் டிஃபன் உப்புமா, இட்லி, சாம்பார், தக்காளி சாம்பார், அப்புறம் கூடவே ஸ்வீட்காக கேசரி செஞ்சுருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இந்த பூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பூவை எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு. நாங்கள் லிங்கப்பூன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப குட்டி கொய்யாப்பழம். நெக்ஸ்ட்டு நான்வெஜ். அங்கே கோவிலில் கறி விருந்து தான், வெட்டி கொடுத்தாங்க கறி. அதுதான் நான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்படி தான் இருக்கும். வெளியே லொக்கேஷன் சிவன் வெளியே இருப்பாங்க. உள்ளே பச்சையம்மன் இருப்பாங்க. அங்கே ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும், அழகாக இருக்கும். இங்கே ஒரு தண்ணி நிறைய இருக்கும், ஆறு மாதிரி போய்கிட்டே இருக்கும். அங்கே தான் ஸ்டார்டிங்கில் நான் குழந்தையாக இருக்கும்போது அங்கே தான் குளிப்பாங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட போவாங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சு. சுத்தமாக இப்போ மணல் தான் இருக்குது. அங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாகவே அங்கே ஃபுல்லாக வறண்டு போய் தான் இருக்குது. காவல் தெய்வங்கள்லாம் இருந்தது. காவல் தெய்வங்கள் எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்தேன். உள்ளே இருக்க சாமியெல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்கல. குதிரை இது பழைய சிலை. இந்தாண்டு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் வச்சுருந்தேன் அந்த சிலை. இதுவும் இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் வறண்டு இருக்கும். இந்த வழியாக பார்த்தோன்னா சின்ன வயசில் இருக்கும்போது ஃபுல்லாக இருக்கும், நிரம்பி இருக்கும். அடிபைப்பில் தண்ணியெல்லாம் அடித்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே சங்கு இருக்கும். இந்த மணலில் சங்குலாம் எடுத்து குட்டீஸ்லாம் இங்கே இருக்க சங்கெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. நிறைய சங்கு இருக்கும். நானே சின்ன வயசில் நிறைய சங்கு எடுத்திருக்கேன் இந்த மணலில். இது சயின்டிஃபிக்காக இல்லை நிஜமாகவே நடக்குமான்றது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே நின்று சாமி கும்பிட்டு மனதார நம்ம ஏதாவது ஒன்று ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த ஒரு செயல் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி இதில் கையை வச்சோன்னா உடனே சுற்றுனதுன்னா உடனே நடக்கும், உடனே சுற்றும். இல்லை ரொம்ப நாள் எடுக்கும், நம்மளை வேண்டிக்கிட்டது ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இது கொஞ்சம் டிலே ஆகி கொஞ்சம் லேட்டாக சுற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் ஐதீகம். நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வச்ச உடனே சுற்றிருச்சு.
மொபைல் கையில் வச்சுருக்கலாம். எப்பவுமே கையை வச்சுட்டு இது சுற்ற சுற்ற நம்மளும் சுற்றணுன்னு சொல்லுவாங்க. மொபைல் கையில் வச்சுருக்கனால என்னால் சுற்ற முடியல ப்ராப்பராக. அந்த கல் சுற்றுறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சயின்டிஃபிக் ரீசன் இருந்தாலுமே இது வந்து நாங்கள் குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே வந்து கை வச்சு எப்போ போனாலுமே வந்து அதை வச்சு நாங்கள் பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 6 o'clock பக்கம் கிளம்பினோம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Until then, bye from Latha.